தங்கத்தில் அதீதமாக ரொம்ப எக்ஸசிவாக முதலீடு பண்ணும்பொழுது அது தங்கத்துடைய நிலை பாசிட்டிவாக இருந்தாலும், அதாவது தங்கம் வந்து ஒரு புல் மார்க்கெட்டில் ஒரு ரைசிங் ட்ரெண்டில் இருந்தாலும் அதில் வந்து அதீதமாக முதலீடு பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் தான். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யும் பொழுது ஒரு சரியான அசட் அலோகேஷன், அதாவது எல்லாவற்றிலையுமே அதீதமாக முதலீடு பண்ணாமல் அந்த தேவைகள், நம்மளுடைய நோக்கங்கள், தேவைகள் அதாவது ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி சார்ந்த இலக்குகள், அப்புறம் நம்மளுடைய நோக்கங்கள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எந்த அசெட், அது ஈக்விட்டிஸாக இருக்கலாம், அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், ஃபிக்ஸ்ட் இன்கமாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவாவது அசெட்ஸாகவும் இருக்கலாம். அதனால் அசெட் அலோகேஷன் ப்ராப்பராக நம்ம பண்ணும்பொழுது தான் எப்பொழுதுமே எல்லா அசெட்டுமே எல்லா காலகட்டத்திலையும் பாசிட்டிவாக இருக்கும், இல்லை புல் மார்க்கெட்டில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்டாக்ஸு சரியாக பண்ணாத காலகட்டத்தில் தங்கத்துடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், இல்லை ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் தங்கத்துடைய விலை வீழ்ச்சி அடையலாம், ரியல் எஸ்டேட் ஒரு மந்த நிலைக்கு போகலாம், இல்லை சில நேரங்களில் ரியல் எஸ்டேட் அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். அதனால் எல்லா காலகட்டத்திலையுமே எல்லா அசெட்ஸுமே ஒரே மாதிரியான ட்ரெண்டில் இருக்காது. அதனால தான் நம்ம ஒரு டைவர்சிஃபை பண்ணி ஒரு அசெட் அலோகேஷன் மாடலில் முதலீடு செய்யும்பொழுது சில ப்ராடக்ட்ஸ், சிலருடைய அசெட்ஸ் வந்து நம்ம நல்ல நிலையில் இருக்கும்போது வீழ்ச்சி அடையக்கூடிய அசெட்ஸை வந்து அதுலேருந்து நம்மளுடைய அந்த ஷாக்ஸுக்கு காப்பாற்றுவதற்கான ஒரு எபிலிட்டி இருக்கும். அதனால் எப்பொழுதுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா அசெட்ஸ்லேயுமே நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய இலக்கையெல்லாம் அதை வைத்து கொண்டு அதில் சரியாக பிரித்து முதலீடு பண்ணுவது தான் சரியாக இருக்குமே தவிர, ஒரு புல் மார்க்கெட் கோல்டில் வந்து ப்ரைஸஸ் ஏறிக்கொண்டே இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பெரும்பகுதியான நம்மளுடைய முதலீடுகளை வந்து கோல்டில் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு தவறான போக்காகத்தான் காணப்படும். கோல்டை பொறுத்தளவில் டாலருடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கோல்டுக்கு ஒரு மிக மிக முக்கியமான டைரெக்ஷனல் ஃபேக்டர். அதாவது கோல்டு, தங்கத்துடைய விலை ஏறுமா இல்லை இறங்குமா, இல்லை ஒரு வாலட்டைல் கண்டிஷனில் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் டாலருடைய மூமெண்ட் மிக முக்கியமான ஃபேக்டர். தற்போதைய சூழலில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து உயரக்கூடிய ஒரு சூழலில் கோல்டுடைய ப்ரைஸஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, முக்கியமாக யூஎஸில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அங்கே இன்ஃப்ளேஷன், இந்த ஆயில் ப்ரைஸஸ் உயர்ந்ததுனாலையும் வளைகுடாவில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையினாலையும் அங்கே இன்ஃப்ளேஷன் வந்து படிப்படியாக சிஸ்டமில் உயர்ந்து கொண்டிருக்கு. யூஎஸ் பொருளாதாரத்தில் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விலைவாசி தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கு. ஒரு தொடர்ந்து விலைவாசி ஏறும்பொழுது ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டின் மத்திய வங்கி அதை கட்டுப்படுத்த, இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு இந்த முக்கியமான ஆயுதமாக பார்க்கப்படும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபெடரல் ரிசர்வ் ரேட் அப்படிங்கிறத வந்து உயர்த்துவார்கள். அந்த ஃபெடரல் ரிசர்வ் எல்லா நாடுகள்லையுமே அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தும் போது அது வந்து டாலருடைய மதிப்புக்கு பலத்தை கொடுக்கும். டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்கும்போது ஏற்படும். ஸோ டாலர் மதிப்பு கூடும் பொழுது நேச்சுரலி தங்கத்துடைய விலை, தங்கத்துடைய மதிப்பு அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தற்போதைய சூழலில் ஜூலையில் ஃபெடரல் ரிசர்வுடைய ஒரு மீட்டிங் இருக்குது. அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்வில் போகுமா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது உயர்த்தப்படுமா அப்படிங்கிற ஒரு அதீதமான ஒரு எதிர்பார்ப்பு சந்தைகளில் இருக்குது. இல்லை ஜூலையில் இல்லைனாலும் செப்டம்பரில் கட்டாயம் இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இன்னும் வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்த்தப்பட்டதுன்னா அது வந்து டாலருக்கு ஒரு மதிப்பை அதிகரிக்கும். டாலருடைய மதிப்பு கூடும்பொழுது தங்கத்துடைய விலையும் தங்கத்துடைய மதிப்பும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்போதைய சூழலில் உலகளாவிய பொருளாதாரம், இந்தியாவில் அந்த அளவுக்கு ஒரு சூழல், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு அபாயகரமான சூழலில் இல்லை. இன்ஃப்ளேஷன் இப்போ தான் ஸ்லைட்டாக உயர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அது வந்து ஆப்வியஸ்லி ஆயில் ப்ரைஸஸ் உயர்ந்திருக்கு. அதன் காரணமாக டொமஸ்டிக் மார்க்கெட்ஸில் வந்து பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்திருக்கு. அதன் காரணமாக ஒரு இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து சிஸ்டமில் இருந்து கொண்டிருக்கு. இன்னும் நம்ம வட்டி விகிதத்தை உயர்த்துவதற்கான காலம் வந்துவிட்டதா அப்படின்னா இல்லை. பட் யூஎஸில் அந்த காலம் வந்துவிட்டது. வட்டி வீதம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வட்டி வீதம் உயர்ந்தால் கட்டாயம் டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது வலுவாக இருக்கும். டாலர் மதிப்பு வலுவாக இருந்தது அப்படின்னா தங்கத்திற்கு அது ஆதரவற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும். தங்கம் விலையில் ஒரு ப்ரெஷர் கட்டாயம் ஏற்படுத்தும். ஒரு நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு தங்கத்துடைய முதலீடு அப்படிங்கிறது அதிகபட்சமாக 10% மேலே போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டாம். நான் சொல்லுவது வந்து முதலீட்டு வழியில், அதாவது அவர்கள் ஆபரண தங்கமோ இல்லை வந்து ஜுவல்லரி போன்ற விஷயங்கள் வந்து அவர்களுடைய
தனிப்பட்ட தேவைகளுக்கு வாங்குவது அப்படிங்கிறது முதலீட்டில் சேர்த்தி இருக்காது. அது அவர்களுடைய பயன்பாட்டிற்கான தங்கம். முதலீடு அதாவது அதில் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய அந்த எதிர்பார்ப்பில் தங்கத்தில் முதலீடு செய்வது அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலையும் 5-10% உச்சபட்சமாக அதற்கு மேல் போக வேண்டாம். வேறு வழிகளில் முதலீடு செய்வது சிறப்பாக அமையும். தங்கம் வந்து ஒரு கடந்த காலங்களில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாலும் எப்பொழுதுமே ஒரு அசட் அலோகேஷன் மாடல் ஃபாலோ பண்ணி அதற்கேற்றவாறு முதலீடு செய்யும்பொழுது தான் வந்து அது சிறப்பாக அமையும். அதனால் கோல்டுடைய அந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதனுடைய அந்த ஹெட்ஜிங் ரிஸ்க் ஹெட்ஜிங் அப்படிங்கிறத அதை கருத்தில் கொண்டு நம்ம பார்க்கும்பொழுது 5-10% மேலே தங்கத்தில் வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் வைத்திருக்க வேண்டாம். அதற்கு மேலே போகும்பொழுது அதனுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது நமக்கு ஒட்டுமொத்தமாக போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் சில சிக்கல்கள் எழலாம். அதனால் 5-10% தாண்டி தங்கத்தில் முதலீடு செய்வது அப்படிங்கிறது உகந்ததாக இருக்காது. தற்போதைய சூழலில் வந்து தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு ஒரு விலையாக இருக்கும். முக்கியமாக டாலருடைய மூமெண்ட் இப்போ கடந்த சில நாட்கள் பார்க்கும்போது டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது அந்த வட்டி வீதம் ஏற்றப்படும், வட்டி வீதம் உயர்த்தப்படும் அப்படிங்கிற யூஎஸில் வந்து ஃபெடரல் ரிசர்வ் வட்டி வீதத்தை உயர்த்துவதற்கான சூழல் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற அடிப்படையில் கடந்த சில நாட்களாக டாலருடைய மதிப்பு கூடியிருக்கு. அதன் அடிப்படையில் தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது சற்றே இறங்கி இருக்கிறத பார்க்குறோம். பட் ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம டாலர் எடுத்து பார்க்கும்போது ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு, ஜியோ எக்கனாமிக் ரிஸ்க்ஸ், அதாவது பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள். இப்போ நம்ம வந்து வட்டி வீதம் உயர்வது, இப்போ ஆயில் ப்ரைஸஸ் உயர்வது, இன்ஃப்ளேஷன் உயர்வது அப்படிங்கிறது பொருளாதாரம் சார்ந்த ரிஸ்க்ஸ். இப்போ பொலிட்டிக்கலாக இன்னும் அந்த போர் சூழல் அப்படிங்கிறது முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை. போர் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது வளைகுடாவில். அதனால் இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க், இந்த மாதிரி ஜியோ எக்கனாமிக் ரிஸ்க்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது தங்கத்திற்கு ஒரு ஆதரவான சூழலில் தான் இருக்குது. பட் அதே வேளையில் டாலருடைய மதிப்பும் மிக முக்கியமாக கவனிக்கப்படும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கண்டிஷன்ஸில் வந்து முதலீட்டாளர்கள் இப்போ மத்திய வங்கிகள் தான் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுதும் அதன் அடிப்படையில் எல்லோருமே, அதாவது பெரிய முதலீட்டாளர்கள் ஒரு ஹெட்ஜிங் ஃபேக்டராக கோல்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஓரளவுக்கு அந்த கன்சியூமர் டிமாண்ட் அப்படிங்கிறது இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் குறைந்திருக்கு. ஏன்னா அந்த இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கிறதுனால பெரிய அளவுக்கு அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது இன்னும் திரும்பி வரலை. பட் இதர ஏஜென்சிஸ் இப்போ மத்திய வங்கிகள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள், பெரிய முதலீட்டாளர்கள் தங்கத்தில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது தற்போதைய சூழல். தற்போதைய பொருளாதார சிக்கல்களை கருத்தில் கொண்டு தற்போதைய பொலிட்டிக்கல் சினாரியோ, அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்ஸை கருத்தில் கொண்டு அந்த கோல்டுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அன்சர்டன்ட்டி தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் அந்த கோல்டுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். டாலருடைய மூமெண்ட்டும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்த தருவாயில் இன்னும் வரக்கூடிய மாதங்களில் இதனுடைய பிரச்சனை, இதனுடைய வீரியம் எப்படி இருக்குது, இந்த ஈரானுடைய இந்த போர் சூழல் வந்து தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் தங்கத்துடைய அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கும். உலகளாவிய மத்திய வங்கிகள் வந்து தொடர்ந்து தங்கத்தை வாங்கி கொண்டு தான் இருப்பார்கள். அதனுடைய இம்பேக்ட் அடுத்த 5 ஆண்டுகள் நம்ம பார்க்கும்பொழுது அவர்களுடைய நோக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து மத்திய வங்கிகள், இப்போ ஆர்பிஐ போன்ற மத்திய வங்கிகளுடைய நோக்கம் வந்து லாபம் சம்பாதிப்பதோ இல்லை அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பதோ இல்லை. ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸாக தங்கத்தை வந்து சேமித்து கொண்டிருக்கிறோம். 18% அளவில் நம்மளுடைய ரிசர்வ்ஸில் இருக்குது. அது 25% போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்மளுடைய மானிட்டரி ரிசர்வ்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது. ஏன்னா ஆர்பிஐயுடைய நோக்கமோ இல்லை இதர மத்திய வங்கிகளுடைய நோக்கம் பொருளாதாரத்துடைய அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவது, வெளிநாட்டிலேருந்து வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஆபத்துகள் அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக, பொருளாதாரத்தை கட்டமைப்பதற்காக இந்த தங்கத்துடைய டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கு. இரஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ரைஸஸ், அதாவது நாளைக்கு விலை இப்போ இருக்கக்கூடிய அந்த $4100 விலை மேலே போனாலும் மத்திய வங்கிகள், ஆர்பிஐ போன்ற மத்திய வங்கிகள் வாங்கி கொண்டு தான் இருப்பார்கள். விலை குறைந்தாலும் வாங்கி கொண்டு தான் இருப்பார்கள். ஏன்னா அது வந்து ரிட்டர்ன்ஸ் இல்லை அது லாப நோக்குக்கான ஒரு பையிங் கிடையாது. நம்மளுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கும் வாங்கக்கூடிய தங்கம் என்பதனால் அடுத்த 3-5 ஆண்டுகளுக்கு நிச்சயமாக அந்த பையிங் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா டாலருடைய அந்த
அந்த டாமினன்ஸை வந்து குறைப்பதற்கான முயற்சிகளில் தான் பல நாடுகள், வளரும் நாடுகள், இந்தியா போன்ற வளரும் நாடுகள் எல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கு. உடனடியாக அதை டீகப்பிள் பண்ண முடியாது, டாலரை வந்து டீலிங்க் பண்ண முடியாது. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கட்டாயம் டாலருக்கு ஒரு மாற்று ஏற்பாடுகள், வேறு ஒரு கரன்சியோ இல்லை வேறு மாற்று ஏற்பாடுகளோ வரக்கூடிய ஒரு தருவாயில் தங்கத்துடைய ரிசர்வ்ஸ் நம்ம இருக்கும்பொழுது அங்கேருந்து வரக்கூடிய யூஎஸ்லேருந்து இப்போ 2009 யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்ரைம் கிரைசிஸ் தான் உலக பங்குச்சந்தைகளை, உலக நிதிச்சந்தைகளையும் மூழ்கடித்ததை பார்த்தோம். அதனால் யூஎஸில் ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் பல நாடுகள்லையும் வரக்கூடிய ஆண்டுகளில் தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மத்திய வங்கிகள், ஆர்பிஐ போன்ற மத்திய வங்கிகள்லாம் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அடுத்த 5-10 ஆண்டுகளுக்கு நிச்சயமாக தொடரும் இந்த பையிங் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இன்னும் உலக பொருளாதார சூழலே எடுத்துக்கொண்டால் ஒரு சர்டன் வேர்ல்டு அப்படிங்கிறது இன்னும் எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஒரு பகுதிகளில் ஏதோ ஒரு இரு நாடுகளுக்கு இடையான போர் இல்லை இரு நாடுகளுக்கு இடையான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அப்பப்போ அங்கங்கே இருந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ் அப்படிங்கிறது அப்பப்போ நடந்து கொண்டு தான் இருக்கும். அதை தற்காத்து கொள்வதற்காக தான் ஆர்பிஐ வந்து தொடர்ந்து தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது நிச்சயம் தொடரும். இப்போ தொடர்ந்து அந்த ஆர்பிஐ போன்ற மத்திய வங்கிகள் வாங்கும் பொழுது குளோபல் மார்க்கெட்ஸுக்கும் சரி, இன்வெஸ்டர்ஸுக்கும், தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை குளோபல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஒரு ஃபேர்ம் டிமாண்ட் அப்படிங்கிறது தங்கத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா அது ப்ரைஸ் ஏற்றம் இருந்தாலும் சரி, விலை இறக்கம் இருந்தாலும் இந்த மத்திய வங்கிகள், ஆர்பிஐ போன்ற மத்திய வங்கிகள் தொடர்ந்து வாங்குவதனால் ஒரு பேர் மினிமம் சப்போர்ட் அப்படிங்கிறது தங்கத்தில் இருக்கும். அதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது குளோபல் மார்க்கெட்ஸ்லேயும் காணப்படும். ஏன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் பொறுத்தளவில் எப்பொழுதெல்லாம் ஒரு ஷாக்ஸ் வருதோ அப்போ கோல்டுக்கு உண்டான ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது சடனாக ஏற்படும். இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தளவில் அவர்களுக்கும் அந்த ஆர்வம், முதலீட்டு ஆர்வம் அப்படிங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பொதுவாகவே கோல்டு மார்க்கெட்ஸில் பார்க்கலாம். பையிங் பிஹேவியர்லாம், அதாவது இன்வெஸ்டர் பிஹேவியர்லாம் இது ஒரு அளவுக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.